பணம் சம்பாதிக்கலாம், அது வேறு விஷயம் சார். ஆனால் பணமே வாழ்க்கையாயிடக்கூடாது. பணம் வந்து ஒரு அளவுக்கு மேலே பணம் இருந்துச்சுன்னா, இங்கே இருக்கிற எல்லார்ட்டையும் பணம் கிடையாது. பணம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கோம். பணம் நிறைய வந்துச்சுன்னா, பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்போம். மகிழ்ச்சி போயிடும். பணத்தை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கோம். நம்மளை பணம் காப்பாற்றுது. நம்மளை காப்பாற்றினா நம்ம சொல்கிறது பணம் கேட்கணும். பணம் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது. இதை வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகர் சொன்னால் நீங்கள் எல்லாம் கேட்பீங்க. ஒருவேளை நான் சொன்னால் கேட்க மாட்டீங்களான்னு தெரியல. பரவாயில்ல, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அது அது ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ சொல்கிறேன். ஸோ வந்து எது முக்கியமோ அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் இது வந்து நானா வந்து ஒரு ஒரு கல்லாக எடுத்து நானா கட்டின வீடு, நானா செதுக்கின சிலைன்னு ஒருத்தர் சொல்லும்போது நம்ம ரசிப்போம். ஆனால் நானும் கிட்டத்தட்ட அப்படி தான் சார். யாருமே இல்லை, பின்புலம் கிடையாது, என் முன்னோர்கள் கிடையாது திரையுலகத்தில். நான், ஆர்கே செல்லமணி, இந்த பக்கம் உதயகுமார், எல்லாருமே வந்து போராடி வந்தவங்க தான். முதுகு பூரா காயம் சார், ரத்தம், வடுக்கல். என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க. என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க, அந்த படம் வந்து மிஸ் ஆகும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகனா இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். அவங்க முடிவு பண்ணுவாங்க, இந்த கேரக்டருக்கு இவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும், வேற யாராவது வேணாம். திரையுலகத்திலே இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம், இன்னைக்கு நமக்குன்னு ஒருத்தர் வேணும்னா அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கும். அதில் 10 பேர் தான் வேணும்னா 10 பேர் சூஸ் பண்ணுற இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க.